1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஜோதிடம் தொடர்பான சுவையான நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு குறிப்பாக ராகு 12 இடங்களில் நின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம், கேட்டதை கொடுக்கும் ராகு அப்படின்லாம் நீங்கள் ராகு திசையை பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதில் 12 இடங்களில் ராகு நிற்கும் போது ஒருத்தருக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாம்மா. ராகுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது எது கொடுத்தாலும் அது ஆக்சிலரேட்டர், மல்டிப்ளையர். கேது தான் ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணிக்கும். ராகுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு கிடையாது இல்லையா? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு, மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடு. ராகும் கேதுவும் நிழல் கிரகங்கள். அதனால் என்ன பண்ணோம்னா, இது எந்த ராசியில் இருக்குதோ, எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்குரிய கெப்பாசிட்டி இது எடுத்துக்கும். இப்போ சொல்லுவாங்கள்ல, ஒண்டை வந்த பிடாரி ஊரு பிடாரி வரைக்குதுன்னு, அதை எடுத்துகிட்டு இந்த பயிர்களுக்கு நம்ம பாய்ச்சிற தண்ணி களைகளுக்கு புகுந்த மாதிரி இது அதை எடுத்துகிட்டு தாராளமாக வளர்ந்துடும். ரெண்டாவது என்ன பண்ணும், அது என்னவோ அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த இடமோ அந்த இடத்தோட தன்மையை, இருக்கிற இடத்தோட தன்மையை பெருகி விட்டுடும். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது செல்வம் தரக்கூடிய இடம் வந்தோன்னா செல்வத்தை நிறைய கொடுத்துரும். துன்பம் தரக்கூடிய இன்பம் அந்த துன்பத்தை அதிகமாக பண்ணி கொடுத்துரும். இது கேதுவோட கேரக்டர். அப்படி அழகாக சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த ராகுங்கிறதே பிரம்மாண்டம். எதையுமே சாதாரணமாக யோசிக்க மாட்டாங்க. சாதாரணமாக பேசினா கூட 100 கோடி 200 கோடி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக தெருக்கோடியில் உள்ள டீ கடையில் எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு போங்க சார், அப்படி கொடுத்துருப்போங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் என்ன பண்ணிடணும்னா, அது ஒரு பரமபத ஆட்டம். நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் இல்லையா? யாருமே எதிர்பார்க்காத முடியல கடகடன்னு உச்சத்தில் ஏறி போய் நிற்பாங்க. நம்மளே அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் சில நேரங்களில் அந்த திசை முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுவாங்க. ஸோ ராகு திசை அப்படிங்கிறதே சூதாட்டம். சூதாட்டத்துக்குரிய கிரகம் தான் ராகு அப்படிம்பாங்க. அப்போ அந்த திசை அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே நல்லா தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ ராகு எந்த இடத்துல இருந்தால் என்ன, லக்னம் அப்படின்னு எடுத்தோம். ஒரு ஜாதகத்தில் நாங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கேன், லான்னு எங்கே போட்டிருக்கோம் அதான் லக்னம். அப்படின்னா சைடில் அப்படி 2 கிராஸ் கோடு போட்டு விட்ருப்பாங்க. அதை 1ஆம் இடம்னு எடுத்துக்கணும். அதுலேருந்து தான் கிளாக் வைஸாக 1ஆம் இடம் 2ஆம் இடம் நீட்டு வரும் இல்லையா? அப்போ ராகு என்ன இடத்துல இருக்குன்னு பார்க்கும்போது முதல்ல 1ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ ராகு லக்னத்திலே இருந்தால் அவங்களுடைய எண்ணமும் செயல்பாடுகளும் அப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக தானே இருக்கும். எது செஞ்சாலும் சாதாரணமாக நினைக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா அவங்க 5 லட்ச ரூபா செலவு பண்ணால் நம்ம 50 லட்சம் பண்ணி செலவு பண்ணி இந்த ஏரியாவில் யாரும் இவனை மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அதாவது எப்போதுமே தன்னை பற்றிய ஒரு இந்த இது அதிகமாகவே இருக்கும். தன்னம்பிக்கைன்னு சொல்கிறத விட தன்னை எப்போதுமே பிரம்மாண்டமான காமிச்சிக்கிறது இல்லை, பெருமிதப்படுத்திக்கணும். பெருமிதப்படுத்துறது உண்டு, வலிமையானவர்களாகவும் காட்டிக்கிறது ஒன்று இருக்குது. எல்லாரோட நான் டாப்பில் இருக்கேங்கிறத காமிக்கிறது உண்டு. இப்படிலாம் இருக்குல்ல. இப்போ இருக்கிற ஒரு தெருவில் 10 வீடு இருக்குன்னா ஒரு வீடு மட்டும் எல்லாத்த விட உயரமாக இருக்குல்ல. அந்த மாதிரி என் வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. இதுதான் அந்த மென்டாலிட்டியை கொடுக்கும். நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம், லக்னத்தில் ராகு இருந்தால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணைவரை டாமினேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இது ரொம்ப மெயினாக பார்க்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு லக்னத்தில் ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடத்துல ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருந்தால் அது ஆணோட ஜாதகம் வந்தால் அவங்களோட ஒய்ஃப் அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க, இல்லை கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். இதே பெண்ணோட ஜாதகமாக இருந்ததுன்னா லக்னத்தில் ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருந்தா அந்த பெண்ணு தான் கண்ட்ரோல் பண்ணுவான். இப்போ பல பேருடைய வீட்டில் இதுதான் நடக்குது. அப்போ லக்னத்தில் பெண்கள் இல்லை, அது நம்ம மேலோட்டமாக தெரியும். உள்ளுக்குள்ளே அவங்க பேச மாட்டாங்க. எனக்கு தெரியாது, எதாக இருந்தாலும் எங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டுங்க அப்படிம்பாங்கல்ல சில பேர். நிச்சயமா. இதே லேடிஸ்கிட்ட போனோன்னா எல்லாம் நான் தான் பேட்பாங்க. எங்கேயாவது பணம் கொடுக்கணும்னு வச்சுங்க, அதை மட்டும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த ஆக்டிங் கூட அப்படி இருக்கும். அதாவது எப்படின்னா டோட்டலாக பார்க்கணும். நம்ம நம்ம பேர் எதுக்க 4 பேர் மிரட்டி பேசுன மாதிரியும் இப்படி அப்படி இல்லை. ஓவராக ஃபைனலாக டெசிஷனில் யார் வின் பண்ணுறாங்க, யார் எடுக்க ஜெயிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். புரியுதா? புரியுது. தன் எல்லாரை விட உயர்ந்தவர்கள், ஏதாவது ஒரு வகையில் நான் உயர்ந்தவனுங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். உண்மையாக அதுக்கு தகுதியானவர்களாகவும் இருப்பாங்க. நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்று அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்வத்தில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறதுல சிறந்தவர்களாக இருப்பாங்க, அடுத்தவர்களை வழிநடத்துறதுல சிரமமாக இருக்காங்க. சொல்லுவாங்கள்ல, அடிக்கிறது கொள்ளையாக இருந்தாலும் அதுலேயும் நியாயமாக நடந்துக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அவங்க அதில் முன்னிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அது நல்லதா கெட்டதாங்கிறது அந்த ராகு என்ன ராசியில் இருக்குது, உச்சமாக இருக்கா நீச்சமாக இருக்கா, இல்லை மற்ற கிரகங்களோட பார்வை சேர்க்கை இப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் சொல்லணும்.
ஒரு லக்னத்தில் ராகு இருந்தாலே ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்கல்ல, அது இருக்கும். அது எல்லா வீட்லேயும் இருக்குங்கன்னா கூட, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, வெளியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதுக்கு கொஞ்ச நேரம் அப்படி சைலண்ட்டாக அடக்கி வாசிப்பாங்கல்ல, அப்படிலாம் அவங்க வாசிக்க மாட்டாங்களாம். அது பாட்டுக்கு அவங்க வரட்டும், நம்ம சண்டையை நம்ம கண்டினியூ பண்ணணும்னு பெரிய அளவுக்கு பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய அடையாளங்கள். அது சில நேரங்களில் மைனஸாகவும் எடுத்துக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம். அது ராகு ஆட்சியில் இருக்கா, உச்சத்தில் இருக்கா, நீச்சத்தில் இருக்கா, பகை வீட்டில் இருக்கா, இதெல்லாம் அடுத்த போர்ஷன் பார்க்கணும். பட் லக்னத்தில் ராகு இருந்தால் அந்த தன்மை வந்து அதுதான் பொதுவான தன்மைகள். மேக்ஸிமம் யாருக்கும் அடங்குவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணால் தான் வேலை நடக்கும். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன மாதிரியான நம்ம இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். பாவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். கேதுக்கு உள்ள அதே அப்ளிகேஷன் தான் இதுக்கும். 3ஆம் இடத்துல இருந்தால் வலிமை ரொம்ப அதிகம், ரொம்ப தைரியசாலிகள். 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவங்க என்ன திட்டமிட்டாலும் அதில் வந்து அந்த எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்காமல் ஓய மாட்டாங்க. தெரியணும்ல, அது என்ன இருந்தாலும் சரி, அந்த எடுத்த என்ன காரியத்துக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ, என்ன திட்டமிடுறோமோ, அதுக்காக எஃபர்ட் பார்த்தீங்கன்னா 100% எஃபர்ட் எடுப்பாங்க. அதில் என்ன தான் தோல்வி வந்தால் கூட தொடர்ந்து போராடி அதோட உச்சத்தை தொடுற வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க. நினைத்ததை சாதிப்பவர்கள். கண்டிப்பாக சாதிப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானம் மட்டும் இல்லை, முயற்சி ஸ்தானமும் கூட. எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி பெறாமல் ஓய மாட்டார்கள். அதனால 3ஆம் இடத்து ராகுக்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு. அடுத்தது 6ஆம் இடத்து ராகு பார்த்துக்குவோம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது இதுவும் வந்து ராகுக்கு ரொம்ப உகந்த இடத்துல 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய எதிரிகள் எல்லாமே பிரம்மாண்டமான எதிரிகள் தான் வருவாங்க. எல்லா எதிரிகளையும் அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுட்டு இவன் மேலே நிற்பான். இப்போ எப்படின்னா, ஒரு தாதா இருக்காருன்னா ஊரில் வந்து சும்மா நான் வந்து அப்படி இப்படி ஒரு 10 பேரை மிரட்டிகிட்டு இருப்பார்ல, இந்த மாதிரி தாதாக்களை 10 பேர் மிரட்டிகிட்டு இருப்பானே, அந்த மாதிரி எவன் டானோ அவனை போய் அடிச்சுட்டு நான் தான் அவனோட பெரிய டான்னு காமிச்சாதான் இது வந்து 6ஆம் இடத்த ராகுக்கு ஒரு வேல்யூ. நான் வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன், ரவுடிகள்னு எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளவு நோய் வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், வழக்கு வந்தாலும், எதிரிகள் வந்தாலும் கடைசியாக அவங்க வெற்றி பெறுவார்கள். எல்லாத்துலேருந்து வெற்றி பெற்று ஜம்முன்னு மேலே வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தேர்தலில் கூட அந்த மாதிரி போட்டி பந்தயங்கள்லாம் இருக்குல்ல, இதில் கூட அவங்க வெற்றி அடைவாங்கங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். இப்போ 6ஆம் இடத்த ராகுக்கு அதை விட வலிமை அதிகம். அடுத்து 10ஆம் இடத்து ராகு. 10ஆம் இடத்து ராகுங்கிறது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் அல்லது ஒரு பாம்பு இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் தொழில் ரீதியாக அவங்க எவ்வளோ பெரிய போட்டிகள், எதிர்ப்புகள் என்ன வந்தால் கூட சக்ஸஸ் ஆகி ஜெயிச்சு, அதாவது தொழிலில் வெற்றி பெற்றவர்கள்னு சொல்ல முடியாது, சாதனையாளர்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி லெவலுக்கு வந்துடுவாங்க. என்னென்னா மற்ற கிரகங்களும் அது கொஞ்சம் அனுசரணையோடு பார்க்கணும். பட் 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலே அதுக்கு பெரிய வலிமை அதிகம்தான் சொல்லலாம். அது உச்சமாக இருக்கா, நீச்சமாக இருக்கா, வேறு என்ன கிரகங்கள் சேர்க்குது கொள்ளுது, அதை பொறுத்து வந்து சில மாற்றங்கள் இருக்கலாமே தவிர பொதுவாக 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பெரிய சிறப்பு. அடுத்தது 11ஆம் இடத்து ராகு. 11ஆம் இடம்ங்கிறதே நம்ம லாபஸ்தானம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ அதில் இப்போ எந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் சரி, நல்ல கிரகங்கள் இருந்தாலும் பலனை கொடுக்கும்னு சொல்லிட்டு ராகு போய் உட்காந்துதுன்னா ₹1 கொடுக்க வேண்டிய இடத்துல ₹100 கொடுத்துரும் இல்லையா, கடனாளி ஆக்கிடும். அந்த ராகு அங்கே இடத்துல மற்ற இடங்கள்ல தான் ஆக்கும். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் தானே. அப்போ 11ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு யாரும் இது வந்து இப்படின்னா லாபம்னா என்ன, நமக்கு லாபம்ங்கிறது ஒரு சர்ப்ளஸ் இல்லையா. அப்போ அங்கே ராகு உட்காரும்போது சர்ப்ளஸ் அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து சரளக்கணமாக இல்லாமல் இருக்கிற ஜாதகத்துக்கு சரம்ஸ்திரம் உபயம் சொன்னோம்ல, அந்த சரளக்கணமாக இல்லாத ஜாதகங்களுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். அப்போது ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்கள்ல இருக்கிற ராகு வந்து அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு எல்லா வகையிலும் வலிமை. இது வந்து பெரிய பூன், அப்படி ஒரு வரம்னு சொல்கிறோம்ல, அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3, 6, 10, 11 வந்து ராகு இருக்கிறது பெரிய பலம். ஒரு ஜாதகருக்கு வெற்றி பெறுவார்கள், சாதிப்பார்கள்னு சொல்லிட்டோம்ல. மற்ற இடங்கள்ல என்ன இருப்பாங்க, லக்னத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பண்ணணும்னா, இந்த பேச்சு இருக்கு இல்லையா, பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி கலந்து கொஞ்சம் ஒரு பொய்யாவது சொல்கிறது இல்லையா, பொய் சொன்னாலும் பிரம்மாண்டமாக பொய் சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கோபம் வந்தால் வந்து இந்த தீ நாக்குகள், பாம்பு நாக்கு நீட்டினா விஷம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்கள கோபப்படுத்துனீங்கன்னா வர்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். இதை விட இன்னும் பெரிய சிறப்பு என்னென்னா கவி பாடுதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சில பேர் வந்து ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல, 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் மேடையில் பேசுனாங்கன்னா அந்த பேச்சில் எல்லாம் மயங்கி உட்காந்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியும் பேசிடுவாங்க அவங்க. தன்மையப்படுத்துறது ராகு இந்த இடத்துல மயக்கிடும்ல நம்மளை, அதுவும் இருக்கும். பொய்யும் சொல்லும், பொய் சொல்லி தான் பேசும்.
என்ன சொல்லுவாங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பேசும். சில நேரங்களில் அவங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்து சிக்கலை உருவாக்கிடுவாங்க. இல்லை பேசக்கூடாத இடத்துல பேசியும் சில நேரங்களில் சிக்கலை உருவாக்கிடுவாங்க. வாயாலே வினைய தேடிப்பாங்க. பேசி பிரச்சனையை வந்து வாங்கிக்கிறது உண்டு, பேசாமலும் பிரச்சனையை வாங்கிக்கிறது உண்டு. அப்போ 2ஆம் இடத்துல ராகுங்கிறது வந்து பெரிய அளவுக்கு அது வந்து ஒரு நல்ல இடத்த சொல்லப்படல. பட் கேது ஒப்பிடும்போது ராகு வந்து அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஜோதிடம்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் நல்லது இல்லை. ஏன் இப்படி கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே கேதுக்கு சொன்ன பலன் தான். இவங்க வந்து நல்ல விஷயங்கள் சொன்னாங்கன்னா நடக்காது, கெட்ட விஷயங்கள் சொன்னாங்கன்னா உடனே நடத்துகிறோம். நாக்கில் சனியான்னு கேட்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் நாக்கு 2ஆம் இடம் தான் நாக்கு. அந்த இடத்துல அப்புறம் பாம்பு உட்காந்தா எப்படி இருக்கும்? பாம்புக்கு பால் ஊற்றினாலும் பாயா ஊற்றினாலும் அது விஷத்தை தானே குக்கும், வடிவேல் சொல்கிற மாதிரி. அப்படி தான் போயிட்டுருக்கோம். 3ஆம் இடத்தை இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது வந்து நம்ம வீடு, மனை, வாகனம், தாயார் அப்படிலாம் சொல்கிறோம்ல. இந்த 4ஆம் இடத்துல வந்து ராகு உட்கார்ந்து இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அடிப்படை தேவைகள்லாம் பெரிய போராட்டம் இல்லை. ஏன்னா ராகு வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி தானே விடுதுன்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு சிறப்பாக இல்லையான்னா, எல்லாமே இருக்கும், வசதிகள்லாம் இருக்கும். இருந்தாலும் வந்து 4ஆம் இடம்ங்கிறது சில இடங்கள்ல வந்து மனசில் வந்து ஒன்று இருக்கும், வெளியில் சொல்லும்போது வேறு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. பெரிய அளவுக்கு உண்மையை எதிர்பார்க்க முடியாது அப்படிம்பாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு கேரக்டர், பெண்ணுக்கு ஒரு கேரக்டர்னு நம்ம சில விஷயங்களை வரையறுத்து வச்சுருக்கோம். இது எல்லாருக்கும் அது இருக்குமா இல்லைங்கிறது வேற விஷயங்கள். பட் இருந்தாலும் அந்த மாதிரி இடங்கள்ல அந்த ராகு போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அதை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது வந்து பெரிய அளவுக்கு இந்த வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கட்டுற கதை தான். வீடும் வந்து எல்லா வீட்டை விட நம்ம வீடு நல்லா பெருசாக இருக்கணும், நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும். கார் வாங்கணுமா, அவங்களோட நம்ம தான் லேட்டஸ்ட் கார் வாங்கணும். இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சுகத்தை குறிக்கிறது இல்லை. தரையெல்லாம் படுத்து தூங்கக்கூடாது, கட்டில் மெத்தை இருக்கிறதுலே காஸ்ட்லி மெத்தையை தான் கொடுக்கணும். அந்த மாதிரி படிப்பு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல, எல்லாரை விட நல்லா படிக்கணும். அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக தான் போகும். 4ஆம் இடத்து ராகு. அடுத்தது 5ஆம் இடத்து ராகு. 5ஆம் இடம்ங்கிறது கேதுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய இடம் இல்லை. ராகுவை பொறுத்தவரை 2 ஆப்ஷன் கொடுத்துருது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக போயிடுது, இன்னொரு வகையில் மைனஸாக போயிடுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வீட்டில் வந்து பிள்ளைங்க பிறந்து பிள்ளைங்களாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல ஒரு மனிதனுக்கு அழகு என்னன்னா, அவங்க எப்படி இருக்கிறத விட அவங்க பிள்ளைங்க தம்மிலும் தன் மக்கள் வந்து மேன்மையாக இருக்கிறதுனா எல்லாருமே விரும்புவாங்க. சில இடங்கள்ல என்ன பண்ணுதுன்னா, அந்த பசங்கள்லாம் நல்லா படிச்சதுன்னா, குழந்தைகள் நல்ல டாப் லெவலில் படிக்கும்போது பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துடுது. பொருளாதார ரீதியாக அவங்க நல்லா வசதியாக இருந்தாங்கன்னா பிள்ளைங்க படிப்பில் கொஞ்சம் சுமாராகிடுது. இது வந்து இந்த 5ஆம் இடத்துல ஆப்ஷனுக்கு வந்து அது கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது எண்ணம், செயல், இதெல்லாமே பூர்வ புண்ணியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு தொழில் தொடங்கி அப்படி இப்படி பிடிக்கிறத விட படப்படன்னு இன்றைக்கே ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளானிங்ஸ் வந்து இவங்க அதிகமாக பண்ணுவாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும் செய்யும் அப்படிங்கிறதும் மறுக்கிறது இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம 5ஆம் இடத்தை ஒப்பிட்டு பார்த்துக்கணும். 6ஆம் இடத்தை ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அது பெரிய மைனஸெல்லாம் எடுக்க முடியாது. இங்கே யார் அதிகமாக இருக்கும், வீட்டில் வந்து பெண்களோட ஆதிக்கம் தானே கொடி கட்டி கொடுக்கும். இந்த பக்கம் ஊரையே நல்லா மிரட்டிட்டு வந்தால் கூட வீட்டில் வந்தோன்னா அவங்க சொல்கிறது தான் கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி ஏதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நான் முதல்ல 2 தடவை திட்டுவேன், நீ கண்டுக்காத, அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு போன கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டோட்டலாக ஃபைனல் டெசிஷனில் வின் பண்ணுறவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை துணைவராக இருப்பாங்க. ஆனாந்தா பெண்ணாக இருக்கும், பெண்ணாந்தா ஆணாக இருக்கும். அது 7ஆம் இடத்துக்கு உள்ள அது ஒரு சிறப்பு. அதே மாதிரி நண்பர்கள் இருக்காங்க இல்லையா. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப இதெல்லாம் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ரொம்ப விட்டு கொடுத்து போயிடுவாங்கல்ல. சரி அவங்க ஃப்ரெண்டு தானே, அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்காக அதிகமாக விட்டு கொடுத்து போகிறாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படுவாங்க. சில பேர் ஃப்ரெண்டு சரி அவன் சொல்லிட்டான் அதனால் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் 7ஆம் இடத்து ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது 8ஆம் இடத்து ராகு. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடிய இடம், மாங்கல்ய ஸ்தானம் நிறைய சொல்லுவாங்க. பொதுவாக வந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதோ கேது இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இந்த என்னன்னா இது எப்படின்னா உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது ஜீரண உறுப்புகள், ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, இதெல்லாம் பாகுபடுத்தி காட்டுற உறுப்புகளாக இருக்கிறதுனால அந்த மாதிரி உறுப்புகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நிறைய வேலை தவறி சாப்பிடும்போது என்ன பண்ணணும்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த
செரிமான கோளாறுகள், அல்சர் அந்த மாதிரி. யூரின், அது அல்சர், யூரின், இந்த மாதிரி சில அந்த பிரச்சனைகள்லாம் சில இடங்கள்ல வருது. இல்ல இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த திருமண தடை அதெல்லாம் ஏற்படுதா? 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, அது பெரிய தடையா சொல்லணும்னா கூட அந்த சரியான இணக்கமான ஜோடி அமையிறது பிரச்சனை ஆயிடும். அதுக்கு ஈக்குவலான ஜோடி அமையணும்ல, அந்த மாதிரி இடங்கள்ல பிரச்சனை இருக்கும். அது மாங்கல்ய ஸ்தானமா அப்படி எடுக்கிறதுனால எப்படின்னா, மணமகனோட ஆயுள் மணமக்களோட ஆயுள் அப்படின்னு எடுக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 8ஆம் இடத்துல ராகு இருந்தா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிம்பாங்க. அடுத்தது பையனோட ஜாதகத்துல 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் இது வந்து மாங்கல்யத்துக்காக பாதிக்கப்படக்கூடிய இடம் இருக்கு. அடுத்தது திருமணத்துக்குன்னு ஒரு முகூர்த்தம் குறிக்கிறாங்கல்ல, அப்ப 8ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்து இந்த சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆயிடுதுல்ல, இதுக்கெல்லாம் வந்து அது ஒரு முக்கியமா இந்த 8ஆம் இடத்துல ராகு கேதுகள் எது இருந்தாலும் உண்டு. அதனால அதையும் கொஞ்சம் நம்ம கவனமா பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில பேர் இந்த பாய்சன்னால இறந்து போறவங்களும் இருக்காங்க, அதுவும் அந்த மாதிரி இடங்களை கொடுக்கறதுனால இருக்கு. அதனால 8ஆம் இடம் மற்ற கிரகங்கள் சுப கிரகங்கள்லாம் பார்க்கும்போது அது நல்லா இருக்கும். இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பணபரஸ்தானம் பார்க்கும்போது என்ன சொன்னோம், டேபிள் கீழே வாங்குறதுன்னு சொன்னாலும் கணக்கில் வராத பணம். அந்த மாதிரி பணம் கூட சில பேருக்கு பிரம்மாண்டமாக வந்துடும், எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி மறைமுக தன வருவாய் சில நேரங்களில் பல மடங்கு கொடுத்துறதும் உண்டு. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் உண்டு. அடுத்தது வந்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இப்போ பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் எதையும் அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு பாக்கியம் வரணும்ல. நல்ல வசதியான வீட்டில் செல்வாக்கான வீட்டில் பிறந்தா கூட சாப்பாடு வேலைக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு உடம்புல கோளாறு இருக்கும். இங்கே இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, காஃபி சாப்பிடக்கூடாது, எதை தாயா சாப்பிட்றதுன்னு கேட்குறோம்ல. அதுக்கும் அதுக்கு பேர் தான் பாக்கியஸ்தானம். சில பேர் சாதாரண ஏழ்மையான குடும்பங்களில் பிறப்பாங்க, இந்த பணக்காரங்க வீட்டில் வேலை பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் என்ன கிடைக்குதோ அத்தனை இவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, இல்லை ஒர்க் பண்ணுற இடங்களில் கிடைக்கும் இல்லையா. இது மாதிரி வந்து சில இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் வருது. அப்போ 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா பூர்வீகமாக பரம்பரையாக வசதியாக இருக்காங்க, ஆனால் பூர்வீகத்தில் குடியிருக்க முடியாத ஒரு சூழல் வந்துடுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாத சில சூழ்நிலை வருது. இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவங்க வந்து மந்திரவாதின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எப்படின்னா, மந்திரவாதின்னா இந்த மந்திர தந்திரங்கள் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிகள்லாம் நம்ம நம்புகிறோமோ நம்பலையோ, நமக்கு டீயில் வர்ற ஆவி, இட்லியில் வர்ற ஆவி தான் தெரியும். இந்த பேய் பிசாசுகள்னு ஒரு ஆவி இருக்குல்ல, இந்த மாதிரி ஆவிகள்லாம் அவங்களோட கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மந்திரங்கள் ஜெபிக்கிறாங்கல்ல, நாமளும் ஏதோ இந்த மந்திரம் காலில் படிங்க, அந்த கிழமை வேலை, இதுங்களெல்லாம் பலிக்காது. இந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க மந்திரம் ஜெபிச்சாங்கன்னா அந்த மந்திரங்கள்னால என்ன பலனோ அது 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகியல் ஞானமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது வந்து ஒரு வகையில் ப்ளஸ், இன்னொரு வகையில் மைனஸ். அதாவது தன்னை வந்து அனுபவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அனுபவிச்சுக்கிறவங்க செலவழிச்சுக்கிறதா இருக்குல்ல, அந்த மாதிரி கொட்டை விட்டுடும். அடுத்தது 10ஆம் இடத்தையும் சொல்லியாச்சு, 11ஆம் இடத்தையும் சொல்லியாச்சு. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறத வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இல்லையா. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறவங்களும் இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போய் வருவாய் ஈட்டிட்டு வர்றவங்களும் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட பிறந்த ஊரை விட்டு ரொம்ப வெளியூருக்கு போய் செட்டில் ஆகி அங்கே செல்வாக்காலாம் இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி 12ஆம் இடத்து ராகு. சில பேருக்கு வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த 12ஆம் இடத்து ராகு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்குது. அதே சமயத்தில் சில மைனஸும் இருக்குது. எப்படின்னா, படுக்கை அறைன்னு சொல்கிறோம்ல, படுக்கையில் பாம்பு நெளிஞ்சுன்னா நம்ம நிம்மதியாக தூங்க முடியுமா, அந்த மாதிரி சில தூக்கம் வந்து சில பேருக்கு பாதிப்பாயிடுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் இருக்குல்ல, ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்குமே சில பேருக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இந்த 12ஆம் ராகு இருக்கும்போது. அதாவது பிறப்பில் இருக்குது, அப்படி இல்லை பின்னாடி ஏதாவது சில பாதிப்புகள் ஏற்படும் போது இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 12 இடங்கள் லக்னம் தொடங்கி 12ஆம் இடம் வரைக்கும் ராகுக்கு இருந்த மாதிரி ஓரளவு சுருக்கமாக, அதாவது மக்களுக்கும் புரியணும், அதுக்குன்னு ரொம்ப டெக்னிக்கலாகவும் உள்ளார போக முடியாது இல்லையா, அந்த வகையில் இது அவங்களுக்கு ஓரளவு பலனுள்ளதாக இருக்கும். சரிங்க சார், ராகு வந்து 12 இடங்களில் என்னதான் நின்னாலும் ஒரு பொது பலன் மாதிரி நம்ம கணிச்சோமே தவிர ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு தான் அதனுடைய பழமையை முழுமையாக அறிய முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி. நன்றிம்மா. ராகு அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ராகு அப்படின்னு நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ராகு 12 இடங்களில் நிற்கும் போது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்றத ரொம்ப அழகாகவும் சுவையாகவும் சொன்னாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.